ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு பிரச்சனை வரும், ஒரு செகண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போவோம், பட் அதுக்குள்ளேயே ரொம்ப நேரம்லாம் மாட்டிக்க மாட்டேன். நான் சொன்னால் என்னடா அது சின்ன பிள்ளைத்தனமா அப்படின்னா நான் கேம் விளாடுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனிமல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அண்ட் நானே என்னோடய வேலைகள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு எடுத்து செய்வேன். நிறையா வாக் பண்ணுவேன் நான். ஸோ இதை தாண்டி வந்து ஸ்ட்ரெஸ் அப்படியே இருக்குன்னு சொல்லவே முடியாது ப்ரோ. உங்கள் உடம்புல டயர்ட்னஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடப்படா தூங்குறேன், பிரச்சனை என்ன தானே நாளைக்கு நான் பார்த்துக்கலாம். தூங்குறதும் ஒரு சம சொல்யூஷன். நல்லா உங்களை டயர்ட் ஆக்கிட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா வந்து அடுத்த நாள் எந்திரிக்கிறப்போ வந்து நேற்று இருந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யணும், பட் நான் அதுக்குள்ளே ரொம்ப டுவெல் ஆக மாட்டேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப நேரம் வந்து அவங்க பிரச்சனையை பற்றி திருப்பி ரிப்பீட்டேட்டிவாக சொல்லிட்டே இருந்தால் நான் என்ன திரும்ப சொல்லுவேன், நான் என் பிரச்சனைக்கே இவ்வளோ யோசிக்க மாட்டேன்டா. நான் செல்ஃபிஷாக சொல்ல, உண்மை தானே அது. நம்ம பிரச்சனைக்கே அவ்வளோ போட்டு அலட்டிக்க மாட்டோம். ஏன்டா திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன், நான் தான் சொல்லிட்டேன் இல்லடா விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப நேரம்லாம் என்ன எதுவும் பண்ணாது. அது உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தான் அது. ஆமாம் கிஃப்ட் கண்டிப்பாக ப்ரோ. அதுவும் எனக்கு இந்த 1.5 வருஷத்தில் நிறைய பேருக்கு தெரியாது, ப்ரொஃபஷ்னல் சைட்லேருந்தே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெக்யூலரான பிரச்சனைகள். நிறைய பேருக்கு வரவே வராது. ரொம்ப ஹை அலர்ட்ஸ்லாம் இருந்துச்சு நம்மளுக்கு. ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்கள்லாம் வந்து கடவுள் வந்து அப்படியே காப்பாற்றி வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் இப்போ உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஆமாம் ஸ்ட்ரெஸ் ஆனால் அந்த பெரிய பிரச்சனைக்கு, ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் கூட ஸ்ட்ரெஸ் ஆகிருக்க மாட்டேன் ப்ரோ. நான் அடுத்து என்னன்னு சொல்லி ப்ராப்ளம் சால்விங் வந்து மேபி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளில வர அந்த மெக்கானிசமும் நம்மளோட மைண்டே டெவலப் பண்ணியிருக்கு போல இருக்குது. ஸோ கடவுள் புண்ணியத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகிறதில்ல ரொம்ப நேரம். இது ஒரு வரமாக கிஃப்டாக பார்க்குறேன். என்னது எனக்கு மூட நம்பிக்கையிலே இருந்தாலும் டச் வுட். இப்போது தம்ப்நெயில்லாம் எப்படி பண்ணுவீங்க? ஒரு வாரத்துக்கு எப்போ அப்லோட் பண்ணுவீங்க? என்ன டைமிங்? அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஒரு சேனலுக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கும். அனாலிட்டிக்ஸில் நீங்களே போய் பார்த்துருப்பீங்க, உங்களோட ஆடியன்ஸ்லாம் எப்போ அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மத்தியானம் அப்லோட் பண்ணுறாங்க. சில பேர் 3:30க்கு டெய்லி அப்லோட் பண்ணுறத ஒரு டிசிப்ளினாக வச்சுருக்காங்க. சில பேர் வந்து 7:30 மணிக்கு அப்லோட் பண்ணுறாங்க. அது மாதிரி எனக்கு வந்து ஒரு 4:35 அந்த மாதிரி நான் சும்மா வச்சுருக்கேன். அதுதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல, ஏன் சேனலுக்கு அது வந்து ஒர்க் ஆகுது. பட் நான் கற்றுக்கிட்டதில் என்னென்னா மிட் நைட் யாரும் அப்லோட் பண்ண போகிறதில்ல, ஏர்லி மார்னிங் யாரும் அப்லோட் பண்ண போகிறதில்ல. தட் இஸ் ஒன் ஸ்டூபிட். மார்னிங்லாம் பண்ணுவீங்களா? 10க்கு பண்ணுவேன். இப்போ என்னோட சேனலில் வந்து பண்ணுற வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கு மேலே தான் இருக்கும். சில நேரத்தில் 1:30 மணிக்கு, 2 மணிக்கு, 4:30, 5 வரைக்கும் போவேன். 5க்கு மேலே போயிடுச்சுன்னா ஐ வில் மேக் ஷூர் நோ எனக்கு அப்லோட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாரிசாலன் அவர் கூட பண்ணுறத வந்து 10 o'clock மார்னிங் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அவர் சேனலில் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற பாட்காஸ்ட்டும் அவர் 10 o'clock தான் அப்லோட் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த ஆடியன்ஸ் ஒரு மைண்ட் செட்டும் வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுறோம், ஃப்ளெக்சிபிளாக மாற்றி வந்து 10 o'clock மாற்றிப்பேன். ஸோ ஒரு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய அப்லோட் டைமிங்ஸ் மாறும். தம்ப்நெயில் பற்றி நீங்கள் கேட்டிங்க. சேனல் ஆரம்பித்து ஒரு 6-7 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு போகிற போக்கில் வந்து ஜோ ரோகனோட தம்ப்நெயில் பார்த்து காப்பி அடிச்சு ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் வந்து. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூதாதையர் பாட்காஸ்டின் குலதெய்வம்னா வந்து ஜோ ரோகம் தான். அதுக்கு ஒரு பரவலான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதுக்கு அவரோட டாபிக் செலெக்ஷனும் பார்த்திங்கன்னா கண்டமேனிக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு ரொம்ப இன்டெலெக்சுவலான விஷயம் பேசுவார், இன்னொரு நாளைக்கு ஜாலியான பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பேசிட்டுப்பார். அவரோட அந்த தம்ப்நெயிலை பார்த்து அப்படி இப்படி காப்பி அடிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் யோசிச்சேன், நீ தம்ப்நெயிலை பார்க்குறாங்களோ இல்லையோ அந்த தம்ப்நெயிலோட சைடையில் பார்த்தா கூட இந்த கலர் இந்த ஃபார்மேட்டை பார்த்தா இது வந்து வருண் டாக்ஸ்டா அப்படின்னு தெரியணுன்றதுக்காக ஐ சோஸ் அ கலர், ஐ சோஸ் அ பேட்டர்ன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அது வந்து இப்போ வந்து அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வருண் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, அது அந்த பாட்காஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, நம்ம நடுவில் ஒரு ஃபோட்டோ போடுறது, அதை இன்னும் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து சொல்லணும். நீ வந்து விஷுவலில் பார்க்குறப்போ அந்த எழுத்து அவன் படிக்கலாம் கூட பரவாயில்ல, அந்த ஃபோட்டோவை பார்த்தா அவனுக்கு இதான் சப்ஜெக்ட்டு உள்ளே வந்து பார்க்கணுன்னு தோணணும். ஸோ அந்த ஃபோட்டோவும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் கீழே வந்து தமிழ். வந்து நானே உங்களை பார்த்து யோசிச்சிருக்கேன், சரி நம்மளும் தமிழ் வைப்போமா அப்படின்ற மாதிரி. தமிழ் முக்கியமா? அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நான் வந்து எனக்கு தமிழ் மொழி மேலே பற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்டா வருண் டாக்ஸ்னு வச்சுருக்கேன், வருண் பேச்சுன்னு வைக்கலாம், டே அது வருண் விலாக்ஸ்னு இருந்துச்சு வருண் டாக்ஸ்னு மாற்றிட்டுண்டா அப்படிங்கிற மாதிரி. பட் ப்ராக்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா சின்ன பசங்கிட்ட பேசும்போது ப்ரோ நிறைய பேர் வந்து தமிழ்லேயே பேச மாட்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா? நிறைய பேருக்கு நிஜமாக தமிழ் எழுத படிக்க தெரியல. எனக்கு தெரியாது ப்ரோ. இப்போ நம்ம ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு ஏதாவது டிக்டேட் பண்ணுற எழுதுறோன்னா எழுத தெரியாது. இப்போ நிறைய பேர் அப்படி தான். ஆனால் உங்களுக்கு படிக்க தெரியும் கரெக்டாக? ஓரளவுக்கு படிப்பேன்னு தான் சொல்கிறீங்க நீங்கள். அப்படி இருக்கிறப்போ தமிழ் எனக்கு பிடிக்கும் தான், தமிழ் பற்றி தான் தமிழ் கண்டென்ட் தான் உள்ளே இருக்குது. ஆனால் நான் தம்ப்நெயிலில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பெருசாக தமிழில் போட்டேன் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்க்க மாட்டுறாங்க, அவங்களுக்கு ஏன்னா புரியல.
இது வந்து ஒரு அயனி, ஒரு பிட்டர் ட்ரூத் நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பசங்களை வந்து லாங்குவேஜ் வந்து தமிழ் லாங்குவேஜ் படிக்கவே வைக்கிறதில்ல அப்பா அம்மா. இல்லை, நிறையா அப்பா அம்மாக்கே தமிழ் படிக்க தெரியாத அப்பா அம்மாங்கலாம் இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 ஜென்ரேஷன் நம்ம வந்து தமிழ் படிக்காமல் நிறைய பேர் வந்து ஆயிட்டாங்க. இது வந்து ஒரு அவல நிலை. தயவுசெய்து நிறைய பேர் புரிஞ்சுக்கோங்க, நான் போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் கஷ்டப்பட்டு என் ஒர்க்கை போட்டிருக்கேன், எஃபர்ட்டை. அப்போ அந்த வீடியோ நான் பார்க்க வைக்கணுன்றதுக்காக நான் இங்கிலீஷில் பெருசாக போடுறேன், கீழே தமிழ்லையும் பெருசாக போடுறேன். ரெண்டுமே பெருசாக, ஆனால் ரெண்டுமே ஒரே டைட்டிலாக இருக்காது. அந்த வீடியோ சொல்ல வர 2 விஷயங்களை பற்றி அதை டைட்டில் போடுவேன். அண்ட் நம்மளோட யூடியூப் வீடியோ டைட்டில் இருக்கும் இல்லையா, அதை முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு டைட்டிலாக வந்து பார்த்துருவேன். வாட், ஹவு, வென், கேன், அந்த மாதிரியே வந்து வச்சு அந்த சப்ஜெக்டில் இது பண்ணுவேன். அண்ட் ஒன் மோர் திங், ஐ வாண்ட் டு கன்ஃபர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஐ வாண்ட் டு ஷேர். ஐ எம் டிஸ்கிரிப்ஷன் வந்து ChatGPT கிட்டேருந்தும் கிராக் கிட்டேருந்தும் எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது நான் டைட்டில் ப்ராம்ப்ட் நான் என்ன போடுறேன்னா அதான் கொடுக்க போகுது. ஸோ ப்ராம்ப்ட் ஆல்மோஸ்ட் நானே ஒரு டிஸ்கிரிப்ஷனாக போட்டுருவேன். அது எனக்கு கொஞ்சம் விலாவரியாக கொடுக்கும், ஹேஷ்டேக்ஸை கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணும். அண்ட் கரண்ட்டாக அன்றைக்கி போயிட்டு இருக்க விஷயத்தோட என்ன ஹேஷ்டேக்ஸ்ன்னு சொல்லி உங்கள் சோஷியல் இதில் வந்து பார்த்துட்டு, அப்புறம் ட்ரெண்டிங் ட்விட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஹேஷ்டேக்கையும் ஆன் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்துப்பேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுவேன். திஸ் இஸ் ஹவ் ஐ அப்லோட் மை வீடியோ. நீங்கள் அந்த தமிழ் பற்றி சொன்னீங்க. நானே ஒரு டைம் யோசித்தேன் என் வாழ்க்கையில், என்னடா தமிழ் இவ்வளோ பெரிய விஷயம், நம்ம சரியாக படிக்காமல் விட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அது காரணம் இந்த கவர்மெண்ட்டும் கூட நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட்டு நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து இங்கிலீஷ் தான் பேசணும், தமிழ் பேசினா முட்டி போட வைப்போம். அந்த மாதிரி இங்கிலீஷை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால தமிழை வந்து யாரும் அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸை சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் நிறையா ஐயாங்க, நிறையா டீச்சர்ஸ்லாம் அவங்களுக்குலாம் தெரியுங்க தமிழ் வந்து எவ்வளோ முக்கியம்னு. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து அதை வந்து ஒரு கௌரவம் மாதிரி பார்த்து பேரண்ட்ஸும் வந்து என்னங்க என் பையன் தமிழ்லேயே பேசுகிறான், இங்கிலீஷே பேச மாட்டான் அப்படின்னு கேட்டு ஸ்கூலில் வந்து தமிழில் பேசினா ஃபைனு, அடி, அவனை ஒதுக்கி வைக்கிறது. எனக்கெல்லாம் நான் படிக்கும்போது நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழை ஏளனம்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ நானும் கூட சேர்ந்து சிரிச்சிருக்கேன். அப்போ எனக்கு புரியல அது ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க, தமிழை வந்து டீக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் காலேஜ் படிக்கும் போது நான் தமிழ் நல்லா 12th வரைக்கும் படிச்சிட்டேன். எனக்கு ஃப்ரெஞ்சு மேலே சுத்தமாக ஆர்வமே இல்லை. பட் ஜஸ்ட் பிகாஸ் அழகான பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் கிளாஸ்க்கு போகிறாங்க, அங்கே போனால் அவங்க கூடலாம் பழகிறதுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டு வருவாங்கன்ற வாய்ப்பு கிடைக்கும்ன்ற அந்த வயசில் எனக்கு இருந்த ஒரு ஆர்வத்தால் ஃப்ரெஞ்சு போய் சேர்ந்தேன். ஃப்ரெஞ்சும் நான் முழுசாக கற்றுக்கல. இன்றைக்கி தமிழில் எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எழுதுகிற பழக்கம் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் எழுதுகிறப்போ வந்து எனக்கு கை வந்து ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிது பிரதர். ஏன்னா பழக்கம் எல்லாம் போச்சு. டெய்லி நீங்கள் பண்ணிட்டே இருந்தால் தானே வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போ முழுசாக தமிழ் தெரியாதவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்களை நான் சொல்கிறேன். நான் கவர்மெண்ட் வந்து இன்னொரு விஷயம், கவர்மெண்ட் எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்னு பேசுவீங்க, தமிழுக்காக நாங்கள் தான் சொல்லுவீங்க, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தான் வந்து லைக் சேவியர், என்றைக்குமே பாடுபடுவோம், ஆரியத்துக்கு எதிராக நிற்போம், நார்த்துக்கு எதிராக கேடையை வச்சு நின்றுருக்கோன்னு சொல்லுவீங்க. முதல்ல இங்கே இருக்கிற கடையோட பேரெல்லாம் உங்களால் ஒழுங்காக தமிழ் போடுறதை வந்து உங்களால் ரெகுலேட் பண்ண முடியுதா? நான் திருப்பி என்னோடய தம்ப்நெயில் டைட்டில் கொண்டான அதே நியாயம் தான் பிரதர். இங்கிலீஷும் தமிழும் இருக்கணும், அதாவது தமிழும் இங்கிலீஷும் இருக்கணும். ஆனால் தமிழ் வந்து பெருசாக இருக்கணும், கீழே வந்து அதோட கொஞ்சம் சின்னதாக இங்கிலீஷ் இருக்கலாம், ஆர் ஈக்குவலாக கூட இங்கிலீஷ் இருக்கலாம். நீங்கள் போய் கடையிலலாம் பாருங்களேன், ஏதோ ஏனோ தானோன்னு பேச்சுக்கு தமிழ் ஏதோ ஓரமாக படிச்சிருக்காங்க. எல்லா கடையுமே அப்படி தான். இன்னும் இன்ஃபேக்ட் பல கடைகள் வந்து தமிழே இல்லை பிரதர், ஒன்லி இங்கிலீஷ் தான். இன்னும் சில கடைகளில் குறிப்பிட்ட சில இடங்களில் என்னால் காட்ட முடியும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இதில் இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அண்ட் திருப்பூரில் நடக்கிறதெல்லாம் நீங்கள் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெறும் ஹிந்திலலாம் போட்டு சலூன்லாம் வச்சுருக்காங்க. அங்கே சில ஆட்கள்லாம் போய்ட்டு என்னடா எங்கள் ஊரில் வந்து இப்படி வச்சுருக்கீங்களாம் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழை வந்து அது வந்து அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அது ஸ்கூலில் இருந்தும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கணும். இது மாதிரி கமர்ஷியல் நீங்கள் ஏன்னா எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தமிழே இல்லைன்னா தமிழ்நாட்டு எப்படி தெரியும்? நம்ம அரசு போக்குவரத்து பேருந்து வந்து பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தானே போடணும். அது கூட அந்தளவுக்கு தமிழ்நாடுன்ற பேர் கூட அவங்களுக்கு வர வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் வேணும்னா போடலாம், எல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லை, கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் பிஹேவியரே வந்து தமிழ் அப்படிங்கிறது ஏதோ ஸ்டேட்டஸ் குறைவு மாதிரி ஆகிட்டதுனால இன்றைக்கி நான் வந்து இங்கிலீஷில் தம்ப்நெயில் டைட்டில் போட வேண்டியிருக்கு. யா, சில பேருக்கு அது படிக்கவும் முடியாது, டக்குன்னு இங்கிலீஷ்னா அவங்க டக்குன்னு படிச்சிடலாம். ஆமாங்க, என் எடிட்டரே என்ன சொல்கிறான்னா தமிழில் ஃபாண்ட்லாம் அவ்வளோ இல்லைண்ணா இங்கிலீஷ்லேயே சொல்லலாம் அப்படின்றான் ப்ரோ. அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க நீங்கள். நான் ஐம் நாட் அ டெக்னிக்கலி சவுண்ட் பர்சன் பிரதர், பட் நீங்கள் டெக்னிக்கலான்னு கேட்டப்போ ரொம்ப பயந்துட்டேன். பரவாயில்ல, தம்ப்நெயில் பற்றி தானே கேட்குறீங்க, சந்தோஷம் தான். யா, அந்த இதெல்லாம் பார்ப்பீங்களா, இம்ப்ரெஷன் த்ரூ கிளிக் ரேட்னு ஒன்று? நிச்சயமாக பார்ப்பேன். அது எவ்வளோ 5% மேலே இருக்க மாதிரி வச்சுப்பீங்களா, இல்லை கம்மியாக இருந்ததுன்னா தம்ப்நெயில் மாத்திரம் அந்த மாதிரி பண்ணுவீங்களா? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பேன். நடுவில் ஒரு நல்ல ஃபியூச்சர் வந்தது யூடியூப்பில். அது வந்து
டெஸ்ட் பண்ணுறேன். 2 குடு நான் எது பெஸ்ட்டுன்ற மாதிரி காட்டுதுன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துப்பேன். இப்போ ரிசர்ச்னு ஒன்று இருக்கும் நம்ம ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா, அது சில டிப்ஸ்லாம் வந்து கொடுப்போம், அதுக்கிட்ட இருந்து எடுத்துப்பேன். ஆனால் நான் யூடியூப்பை வந்து சொல்கிறத ஃபுல்லாகவே நம்புறதில்ல. யூடியூப்பில் வந்து டுட்டோரியலில் அது யூடியூப்பில் வேலை செய்கிற ஆள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அல்காரிதம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க கிரியேட்டர்ஸ்லாம், நீங்கள் அல்காரிதம்ன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு ஆடியன்ஸ் அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொல்கிறான். சரிடா, நான் ஆடியன்ஸ்க்காக தான் பண்ணுறேன். ஆனால் யூடியூப் என்ன பண்ணுது, அதாவது அவன் கம்பெனி என்ன பண்ணுது, அல்காரிதம் வச்சு தான் விளாடுது. ஸோ ஒரு சேனலை ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காங்க பிரதர். அதாவது உங்கள் கண்ணில் வந்து படுற மாதிரி அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காங்க சில ஜானர் ஆஃப் சேனல்ஸை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ரெக்கமெண்டேஷனே மாற்றி அப்படியே டோட்டலி ஜம்பிள் ஷிஃப்ட் பண்ணுறான். இது வந்து அவன் தொழிலுக்கு அவன் சைட்லேருந்து பார்த்தா அது கரெக்டு தான். பிகாஸ் இட் ஷுட் நாட் பி மொனோட்டாமஸில். அவன் ஆடியன்ஸை வந்து புது கண்டென்ட் போட்டு உள்ளே இழுத்துட்டே இருக்கான். விளாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் முன்னாடி செம்மையாக ப்ரொமோட் பண்ணாங்க. இப்போ பாட்காஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எதை ப்ரொமோட் பண்ண, இது வந்து அல்காரிதம். ஸோ அவன் என்ன சொல்கிறான், அல்காரிதம்னு பார்க்காத ஆடியன்ஸ்னு பாருங்கறான். அதனால நான் என்ன சொல்லுவேன், அவங்ககிட்ட இருந்தும் கொஞ்சம் எடுத்துப்பேன், என்னோட சுய அறிவையும் பயன்படுத்தி இதை ரெண்டுத்தையும் கலந்து கட்டி தான் பிரதர் அடிச்சிட்டு இருக்கேன் நான். அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. அது என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க, யூடியூப் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் வருண் டாக்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க, நல்லா ரீச் கொடுக்குறான், ஒரு சமயம் வந்து டக்குன்னு கட் பண்ணுவாங்க. ஆமாம், எதனாலனா நீங்கள் வந்து அப்போ தான் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, இன்னும் பயங்கரமாக காட்டு திறமையை காட்டு அப்படின்னு. அதுக்காக அப்படி பண்ணுவேன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பண்ண வச்சுட்டானே. இது என்ன மேயோட கடைசி நாள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோமா நம்ம? ஆமாம், May 31 உட்காந்து பேசிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன். February மார்ச் வந்து ப்ரோ நல்ல கண்டென்ட் ப்ரோ, நல்ல கண்டென்ட்டு சூப்பராக எல்லாம் இப்போ படுற செதுக்கிற அப்படியே மகாபலிபுரம் சிற்பி மாதிரி. அதில் சில இதுவும் நல்லாலாம் போகுது. நான் நினச்சிட்டேன் என்னோடய டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பார்த்தா மாதம் முடியுது 20லேருந்து 25வது 25லேருந்து 30வது டார்கெட்டே முடிக்கல ப்ரோ. நான் என்னோடய டார்கெட்லேருந்து ஒரு 15% கம்மியாக தான் முடித்தேன். ஐ காட் ரியலி ஸ்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ தான் யூடியூப் நீங்கள் சொன்ன வேலையை பண்ணிட்டான் போல. டேய் கமான், திறமையை காட்டு, கக்கு இன்னும் கக்கு உள்ளே ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்டியலை குலுக்குற மாதிரி குலுக்குறான். அப்படி இந்த உண்டியல்லேருந்து வெளில வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா 28 வீடியோஸ் மேலே டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதான் உங்களை பண்ண வச்சுட்டானா, கம்மான் ஆடுறா அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து வாரத்துக்கு 2 தான்ப்பா போடுவேன். நான் எலிட் யூடியூபர் 3 தான் போடுவேன். குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் ஒன்லேயே முக்கியம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோ பண்ண வச்சுட்டான் ப்ரோ. ஸோ இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் பண்ணி தான் என்னுடைய டார்கெட்டை நான் அச்சீவ் செய்தேன். ஸோ நீங்கள் சொல்கிறது 200% உண்மை. இப்போ ஒரு நாளில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க்குக்கு எடுத்து வைப்பீங்க? நீங்கள் ரிசர்ச் அந்த மாதிரிலாம் எவ்வளோ நேரம் எடுத்து வைப்பீங்க? ரிசர்ச் வந்து ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருப்பேன். ஐ கீப் லிஸ்னிங் டு சம்திங். ஒரு நாள் ஃபுல்லாக ஏதாவது பார்க்குறேன்னு சொல்ல முடியாது, கேட்டுகிட்டே இருப்பேன். அது பேடாக குட்டான்னு எனக்கு தெரியல. நான் பாட்டும் கேட்பேன் நிறையா. பட் சில நேரங்களில் வந்து என்னோடய ரைடில் கூட எதாவது கேட்டுகிட்டே இருப்பேன். இன்ஃபர்மேஷன் எனக்குள்ளே போயிட்டே இருக்கணும். அதில் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக டெய்லி கேட்டுருவேன். நியூஸ் எல்லாமே பார்த்துருவேன், நியூஸ் படிச்சிருவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி கரண்ட்டில் வேர்ல்டு பாலிட்டிக்ஸில் என்ன போயிட்டுருக்கோ அண்ட் ட்ரெண்ட்ஸு முக்கியமாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, இல்லை கேனியே வந்து இந்த மாதிரி வந்து பேசியிருக்கான், கென்ட்ரிக் லமாருக்கும் ட்ரேக்குக்கும் சண்டை போயிட்டுருக்கு, அது பிடிடி மேட்ரு என்ன மேட்ரு, இப்போ என்ன அப்டேட்டு, அடுத்து என்ன படம் வருது ஹாலிவுட்டில், நெக்ஸ்ட் என்ன சீரீஸ் விட போகிறாங்க, அனிமேயில் வந்து என்ன டெவலப்மெண்ட் இருக்குது, அடுத்து இந்த ஓடிடியில் வந்து இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வர போகிறாங்களா, சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குது, இந்த மாதிரி நம்ம தொழிலை சுற்றி என்னென்னலாம் இருக்கோ அதை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பேன். நான் அது பார்த்து வாட்ச் லெட்டரில் போட்டுருவேன். நான் எதை பார்த்தாலும் எனக்கு பிடிச்சது வாட்ச் லெட்டரில் போட்டேன்ட்டு அது தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ ஒரு சைட் கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரிசர்ச்ன்றது அதுதானே. அண்ட் டிக் பண்ணுவேன் நிறையா. இன்டர்நெட் டிக்கிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும். சாட் ஜிபிடிக்கும் கிராக்கும் சண்டை வைப்பேன், ஒரே விஷயத்தை திருப்பியும் கேட்டு இதில் என்ன, இது விட்டது என்ன, அது என்ன சொல்லுது, அதை விட்டு ஏன் இது மாற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நானே சில ரிசர்ச்லாம். எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்துக்கும் ஒரு மேட்டர் பெஸ்ட்டு. நான் வந்து இப்போ என்னோட கண்டென்ட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70% ஏஐ தான். ஒன்றும் தப்பு இல்லை பிரதர். அப்படி எடுக்கலன்னா நம்ம லூஸுன்னு அர்த்தம். ஆமாம், கேனத்தனமாக நிறைய இருக்குது ப்ரோ. நான் இப்போ ஒரு விஷயம், ஒரு டாபிக் எடுக்கிறோன்னு வைங்களேன், நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கும் ரிசர்ச்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஏஐயில் அதை போட்டோன்னு வைங்க, நம்மளுக்கு தெரியாத விஷயம் வரும். அது ஒன்றும் தப்பு இல்லை பிரதர். அதுக்கு தானே அதை வந்து பயன்படுத்தணும். நம்ம இப்போ கூகுள் சர்ச் பண்ணிருக்கோம், இப்போ எல்லாருமே ஏஐ சர்ச் பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கோம். அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கூகுளில் வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் காட்டும். இது எல்லா ரிசல்ட்ஸும் அனலைஸ் பண்ணி உனக்கு வந்து ஒரு கம்பைல் பண்ணி ஒன்று கொடுக்குறான். ஆனால் நான் ஒரே ஒரு திமிரை மட்டும் வச்சுப்பேன், நீ ஆஃப்டர் ஆல் ஏஐ சரியா, நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுக்கலாம், பட் நான் தான் ஹியூமன், என்னால் தான் வந்து உன்னோட சமயம் யோசிக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு நம்மளோட ப்ராம்ப்ட்ஸு, என்னோட தாட் ப்ராசஸ்ஸு அதுக்கிட்ட கேட்டு அது ஏதாவது வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி கொடுத்துச்சுன்னா அதை இன்னும் ப்ரொவோக் பண்ணி வேறு ஏதாவது விஷயம் கேட்டு எனக்கு வேண்டிய வேலையை நான் வாங்கிப்பேன் அதுக்கிட்ட இருந்து. அது அப்படி தான். அது ஜஸ்ட் அன் அசிஸ்டண்ட், இம்ப்ரூவ்டு அசிஸ்டண்ட். அதோட நீங்கள் நான் ஏஐலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கேனத்தனமாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களோட வேலையை வந்து ஈஸியாக்கி கொடுக்குது அது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா,
இன்றைக்கி நான் என்ன டாபிக் பண்ணலாம் அப்படின்னே போயிட்டு நீங்கள் ஏஐ கிட்ட கேட்டிங்க அப்படின்னா தட்ஸ் ஹவ் யூ லூஸ் சென்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. சில விஷயங்கள் வந்து நீங்கள் தான் யோசிக்கணும். அதுலேருந்து என்ன நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு போய் அதில் போடுவீங்க, அதை நீங்கள் உங்களுக்கு தெரியாத இன்னும் 2 விஷயம் கொடுக்கும். அப்படி தான் இருக்கணும் அதோட ரிசர்ச். ஸோ இது மாதிரி கன்சியூம் பண்ணுவேன். ChatGPTயும் கிராக்கிட்டையும் நிறையா கன்வர்ஸ் பண்ணுறது, மாற்றி போடுறது, இதோட ரிசல்ட்டை அதில் போடுறது, மெட்டா கிட்ட சில நேரத்தில் பேசி பார்ப்பேன். ஜெமினையும் இது பண்ணுவேன். பட் எனக்கு அவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்து பிடிக்கல. அண்ட் இப்போதைக்கு நம்ம நல்ல ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தா வந்து ChatGPTயில் தான் பிக்சர் ஜென்ரேஷன் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் கிராக்கில் வந்து கொஞ்சம் வெரைட்டி வந்து காட்டும், அது நல்லாயிருக்கு. மெட்டா வந்து அவளுக்கு அவ்வளோவா வந்து பிக்சர் ஜென்ரேஷன் பிடிக்கல. நிறைய இப்போ வந்து அதுங்கிட்ட இருந்து தான் வந்து தம்ப்நெயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வாய்ஸ் ஓவர் மோனோலாக்ஸ் வீடியோ கொடுத்தா வந்து நிறையா ஏஐயில் போட்டு ஜென்ரேட் பண்ணி பண்ணுறான் நம்ம எடிட்டர். நம்ம சொன்னதை வச்சு அவனே இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டான். எப்படி ப்ராம்ப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவன் இம்ப்ரூவ் ஆகி செம்மையாக போய்கிட்டு இருக்கான், க்ரியேட்டிவிட்டியை கொட்டான். ஸோ இப்படி தான் கன்சியூம் பண்ணுவேன், இப்படி தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது என்கிட்ட. நைட்டு ஃபுல்லாக வந்து தொடர்ந்து ஒரு அல் ஜசீரா நியூஸ் ஃபுல்லாக கேட்டுருவேன். தமிழ் நியூஸ் சேனல் ஒரு 2 நியூஸ் சேனல் ஃபுல்லாக எல்லா நியூஸும் இன்னைக்கு ஃபுல்லாக கேட்டுருவேன் நான். நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற நியூஸ் சேனல்னு என்ன சொல்லுவீங்க தமிழில்? தமிழ்